ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோயம்பேட்டில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜஸோடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி நல்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. டிஎன்இ ரிலேட்டட்னா அப்டேட்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜஸோடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் வந்து 2 மெயின் கேம்பஸஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 கேம்பஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படின்ட்டு இன்னொரு இன்ஜினியரிங் கேம்பஸ் இருக்குது. இது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, டென்டல் இருக்குது, அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது, நர்சிங் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் கோர்சஸுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோர்சஸுமே மேக்ஸிமம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம பார்க்கக்கூடியது இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆகக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சூலூரில் கண்ணம்பாளையம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2731 அப்படிங்கிறத அந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும்பொழுது இந்த கவுன்சிலிங் கோட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேட்டட் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக அட்டானமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோஎட் இன்ஸ்டியூஷன், அதேமாதிரி ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா? ஸோ எய்டட் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த காலேஜோடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பிளேஸில் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 190 ப்ளஸ் ஒரு 200 ஏக்கர்ஸ் வரைக்குமே அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே படிக்கக்கூடிய அதாவது இந்த டெக்னிக்கல் கேம்பஸ் இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மட்டும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்திங்க அப்படின்னா 120 ப்ளஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸுமே நமக்கு நல்ல ஒரு பிஹெச்டி முடித்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, ரொம்ப நாளாக இதே காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க ஆசிரியர்கள் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்கள் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரோடைய இன்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 350 ப்ளஸ் இன்டேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிளேஸ்மெண்ட்டுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு மினிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு 80% வரைக்கும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு இருக்குது. இங்கேயுமே டாப் ரெக்யூட்டராக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டடாகவும் கோர் ரிலேட்டடாகவும் நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வழக்கம் போல் எப்பயுமே தெரிஞ்ச நமக்கு இந்த HCL, விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸுமே இங்கே தாராளமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் நம்ம பார்க்க முடியும் எத்தனை பேர் சூஸ் ஆகிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டாப் சேலரி, ஹையஸ்ட் சேலரி, எந்த பேக்கேஜ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆவரேஜ் பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 LPA வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையஸ்ட்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 லேக் வரைக்குமே ஹையஸ்ட் பேக்கேஜஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? நேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு A+ கிரேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு இருக்குது. A+ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கிரேட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இங்கேயுமே NBA அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வருமோ அதை நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா SC, SC, ST இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க. FG இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுமை பெண், அதேமாதிரி பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க காலேஜிலேருந்து. இது ஒரு வைஃபை எனேபிள்டான ஒரு கேம்பஸ் தான். ஸோ நம்ம வைஃபை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். லேப் ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறனால நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு லேப்ஸில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு லேப்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கோர் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. ஸோ லேப்லேயே நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும்.
சேம் அதே மாதிரி உங்களுக்கு லைப்ரரியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 புக்ஸ் வரைக்குமே இங்கே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாக அவருக்கு நிறைய ஆன்லைன் டேட்டாஸு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு, சிடி, டிவிடிஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் டேட்டாஸுமே நீங்கள் நிறைய எடுத்துக்க முடியும். நிறைய ஜோர்னல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் லைப்ரரியிலிருந்து. நீங்கள் புக்ஸுக்கு அப்படின்னு நீங்கள் தனியாக எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே மேக்ஸிமம் எல்லா புக்ஸஸுமே இருக்குது, எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான அனைத்து ரெஃபரன்ஸுமே இருக்குது. நீங்கள் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய காலேஜாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே இன்டோர் கேம்ஸஸுமே அவைலபிள் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மெடல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் வரைக்குமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறையா அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒய்ஆர்சி, என்சிசி, என்எஸ்எஸ்ஸு அந்த மாதிரியான நிறைய கிளப்ஸு, டான்ஸ் கிளப்பு, ட்ராமா கிளப்பு, ஃபைன் ஆர்ட் கிளப்பு, தமிழ் ரிலேட்டட் கிளப்ஸு இந்த மாதிரியான கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இங்கே நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வருஷம் நடத்தக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறையா ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும், செமினார்ஸ் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐவி போகிறது, பொங்கல் செலிப்ரேஷன், ஓணம் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன் இந்த மாதிரி எல்லா செலிப்ரேஷன்ஸுமே இங்கே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஹாஸ்டல் எடுத்துட்டோம் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே இங்கே மெயினாக வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம விசாரித்த வரைக்கும் ஃபுட்டில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அட்மிஷன் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் போகும்பொழுது நீங்கள் ஒன்ஸ் அதை விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அப்ளையன்ஸு, அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சிசிடிவி செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ வார்டன்ஸுமே இங்கே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ பசங்க நம்ம நினச்ச நேரம் வெளியே போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விடமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கரெக்டான ப்ராப்பர் ரீசன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்களே தவிர மற்ற டைம் நீங்கள் வெளியில் போக முடியாது, வர முடியாது. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டுமே இங்கே வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் வரைக்குமே அரௌண்டிங்கில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20+ ரூட்ஸில் வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ் டிரைவர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் பஸ்ஸஸ்ஸு, ஸ்பேர் டிரைவர்ஸு, அதாவது ஆக்டிங் டிரைவர்ஸு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கக்கூடிய பஸ்ஸு, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கக்கூடிய பஸ்ஸு இந்த மாதிரியான சேஃப்டி சிஸ்டம் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு காலேஜாக இருந்தாலுமே ஒன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நேரில் போய் ஒன்ஸ் விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விசிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ட் 2ல் வந்து நம்ம என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத தொடர்பாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.